திருப்பதி ஏழுமலையானாவும் இன்றைக்கி நமக்கு காட்சி கொடுக்குறார். இன்றைக்கி அமைப்பை பார்த்தா ஸ்ரீ பாலாஜி மாதிரியே இருக்குது. அதனால் அப்படியாக எல்லா சக்திகளும் அடங்கிய ஸ்ரீ நாராயணர் அடங்கிய ஸ்ரீ சக்தி மகா காளி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதி அப்படின்னு இருக்குது. எல்லா தேவதைகளும் நம்ம சேவிக்கிறோம், எல்லா சுமங்கலிகளையும் நம்ம சேவிக்கிறோம். ஹரே ராம ஹரே ராம, ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரா. புருஷோத்தமன், புருஷகாரணன் அப்படின்னு நாராயணனுக்கு பேர். புருஷன்னா பூலோகத்தில் இல்லை 7 புவனத்தில் எல்லா லோகத்துக்கும் சேர்த்து கொடுக்கக்கூடியவன் புருஷனகாரன். எப்படி புருஷகாரன் ஒத்தந்தான் சொல்கிறோமோ அதே மாதிரி சக்தியானவள் ஆதி மகாலட்சுமி ஒத்தி தான். இந்த புருஷனுக்கு சக்தியாக இருந்து புருஷனையே உள்ளே இயக்கக்கூடியவள் ஆதி மகாலட்சுமி. இந்த ஆதி மகாலட்சுமி மகா காளி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதியாக முதல்ல வியாபிக்கிறார். அதுக்கப்புறம் 6 பேர் ஆறா. அந்த 6 பேர் தான் மகாவிஷ்ணு, லட்சுமி நாராயணர், பரமேஸ்வரன், பார்வதி, பிரம்மா, சரஸ்வதி அப்படின்னு ஆறுது. ஆக இவ எல்லாரும் சேர்ந்து பிரம்மா அண்டங்களை படைக்கிறார், மகாவிஷ்ணு போஷிக்கிறார். பிரளய காலத்தில் பரமேஸ்வரனார் அதை உள்ளே வாங்கிக்கிறார். இப்படியாக ஆத்மாக்களின் சுழற்சி நடந்து கொண்டே இருக்குது. பகவானை சேவிக்கணும், ஆத்மாக்கள்லாம் சந்தோஷமாக இருக்கணும், சகல பாவங்களும் தீரணும், எல்லாருக்கும் சம்பத்துகள் உண்டாகணும். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. இன்றைய கிருஷ்ணர் ரொம்பவுமே விசேஷமாக இருக்கார். ஹரே ராம்.